Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அன்பு சொந்தங்களே, ஐயப்பனுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஐயப்பனுடைய பக்தர்கள் ஒன்றாக திரண்டு வெகுண்டெழுந்து அவருக்காக எப்பொழுதும் கேரளத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். 2018-19 ஐயப்ப பெருமகனுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது எப்படி கேரள மாநிலமே ஒன்றாக வெகுண்டெழுந்து நின்றார்களோ அதே போன்ற ஒரு உணர்ச்சியை, ஒரு எழுச்சியை இப்பொழுது இந்த மண்ணிலே பார்க்க முடிகிறது. இந்த பந்தல மண்ணில் இன்னைக்கு இங்கே உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய ஒருவரும் கூட சனாதன தர்மம் என்கின்ற இந்த பாரம்பரியத்தை ஆண்டாண்டு காலமாக நம்மை வழிநடத்தக்கூடிய தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்கே வந்திருக்கின்றோம். மேடையின் மீது இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள், தர்மத்தினுடைய துறவிகள், ஆன்மீகவாதிகள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு பெயர் இருந்தாலும் கூட இன்னைக்கு மேடையின் மீது எல்லோரும் ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லோருடைய பேரையும் ஐயப்ப பக்தன் என்று சொல்லி எல்லோருடைய பேரையும் சொன்னதாக நான் கருதுகின்றேன். அதே போல முன்புறத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட இன்றைக்கு ஐயப்பனுடைய பக்தர்களாக வந்திருக்கிறேன். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பந்தலத்தில் இங்கு இருக்கக்கூடிய ராஜ குடும்பம் உருவாகி பந்தல மகாராஜா உருவான பொழுது நமக்கு தெரியும், பாண்டிய மன்னனுடைய வழித்தோன்றலாக பந்தலத்தினுடைய ராஜாக்கள் இங்கு வந்தார். இன்னைக்கு நாம நமக்குள்ள ஒரு கோடை போட்டு நான் தமிழன், மலையாளி அப்படின்னு பிரித்து வைக்கிறோம். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்குள்ள அந்த கோடு கிடையாது. எல்லோருமே தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் வந்தோம். ஆனால் இன்னைக்கு நான் இங்கே ஒரு தமிழனாக வரவில்லை, ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சிப்பந்திகளில் ஒரு மனிதனாக நான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்களை, 20ஆம் தேதி செப்டம்பர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் எல்லோருமே பார்த்தோம். குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ் என்கின்ற பெயரில் அனைத்துலக ஐயப்பன் பக்தர்களை ஒருங்கிணைத்து இங்கே கேரள மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த விழாவிற்கு முக்கிய விருந்தினராக யாரை அழைத்தார்கள் என்பதுதான் முக்கியம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்போ இருக்கக்கூடியவர், சனாதன தர்மத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு, மஸ்கிட்டோ, கொசுவை போன்றது, அதை ஒழித்தளிக்க வேண்டும் என்று சென்னையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர். அதில் திரு மு க ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்கே வாங்கன்னு கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும், இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது, மக்களை ஏமாற்றி அரசியல்ல ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு இங்கே போடுறாங்க என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும். ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும், நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்லுவோம். எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வர்றாங்க. இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு, இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில் பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால், நாஸ்திக் டிராமாச்சாரி என்று தான் அழைப்பேன். அதாவது நாத்திகத்தை விரும்பக்கூடிய, டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய 2 நபர்கள் இணைந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கின்றார். அது அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை, இருக்கைகள் எல்லாம் காலியாக இருந்ததுங்க. இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்பனுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்கள், இதில் நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 2018-19 காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படித்தான் கண்டிப்போடதை கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதுதான் அடிப்படையான ஐயப்ப பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி.
மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? தமிழகத்தில் சனாதன தர்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் குளோபல் முருகா கான்ஃபரன்ஸ் பழனியில் போன ஆண்டு. இன்னைக்கு கேரளத்தில் கம்யூனிஸ்ட் அவர்களை பார்த்து இங்கே குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ். இவங்க இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் அன்பு சொந்தங்கள். 2018-19 கேரளாவில் இதே பந்தளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டவில் அட்டூழியத்தை பார்த்தோம். அடித்து உதைத்து மக்களை யாருமே சேருவதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிவிடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஐயப்பனுக்காக நாங்கள் இருக்கிறோம், ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம் என்று. இதில் ஆச்சரியம் என்னன்னா, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர், கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத்கீதையை பற்றி நமக்கு பாடம் எடுக்கிறார். ஆச்சரியம் பாருங்க. ஒரு அப்பதான் நினைச்சேன், கேரளாவில் கம்யூனிஸ்டுக்காரங்கெல்லாம் இன்னைக்கு பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பகவத்கீதையை படிச்சுட்டு அதிலும் 12வது சாப்டரை படிச்சுட்டு மட்டும் சொல்றார், அத்வெஷ்ட சர்வ பூதானா மைத்ர கருண ஈவாச்சான்னு நமக்கு பாடுறார். என்ன சொல்றாருங்க? அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தனா நீங்கள்லாம் இருங்கன்னு கடவுளை நம்பாத விஜயன். ஆனால் பிரச்சனை என்னன்னாங்க, அவர் 12வது சாப்டருக்கு மேலே அவர் படிக்கலை. திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்று நான் சொல்கிறேன். 12வது சாப்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, 13வது சாப்டர், 14, 15, 16வது சாப்டர் போனீங்கன்னா 21வது வரிய திரு விஜயன் அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு பகவத்கீதை எடுத்து படிக்கணும். திருவிதாம் நரக்க சியதாம் துவாரம் நாசானாம் ஆத்மனஹ காம குரோதா சத்தலோபாஸ் தஸ்மத் அத்ரயம் தயாஜன். இதையும் படிக்கணும். இதில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் 3 வழிதான் இருக்கு. லஸ்ட், ஆங்கர், கிரீட். காமம் நரகத்துக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிடும், பேராசை நரகத்துக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிடும், கோபம் நரகத்துக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிடும். இந்த 3ம் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசுகிட்ட திரு விஜயன் அவர்கிட்ட இது இருக்கு. அதனால் 12வது சாப்டரோட நிறுத்தாமல் அப்படியே 16வது சாப்டரும் படிச்சிங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில் சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும். அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கார். கொலை மேற்கொண்டாரிற் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. ஒரு அரசனை பொறுத்தவரை, ஒரு கிங், ஒரு ராஜா, அரசனை பொறுத்தவரை அரசன் கொடுமை செய்வது, அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது. ஒரு அரசன் கொடுமை செய்வது, அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது, அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய கொலைகாரனை விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் சொல்றார். 2018-19 திரு விஜயன் அவர்கள் கேரள மாநிலத்துல பந்தளத்துல இந்த பகுதியில அவர் நடந்து கொண்ட விதம் எது, அவர் மக்களை நடத்திய விதம் என்ன, கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவர் உருவாக்கினார். அதனால் இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும். கொலை மேற்கொண்டாரிற் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. அரசன் செய்யக்கூடிய தவறுகளை விஜயன் அவர்கள் 2018-19 செஞ்சிருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க. கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லிக்குங்க, எப்படி அரசனாக வாழ வேண்டும், எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும் என்று. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.